ஆமென், ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நம்பினான். அவனை கைவிடவில்லை. இன்னும் 15 வருஷம் கொடுத்தார். அந்த எசேக்கியாவுக்கு போல கர்த்தரை நம்பின ராஜாக்களில் அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கால வேளையிலும் அநேக நேரங்களில், சில நேரங்களில் ஒரு இருளிலே நடக்கிறது போல நீங்கள் உணர்கிறீங்களா? இருளில் நடந்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை, அடுத்து நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இருளிலே நடக்கிறது போல நீங்கள் நடந்தாலும் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சீக்கிரமாக வாசிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இருளிலே நடக்கிறன்னு சொல்லுகிறவன் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டா வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும், விடுதலை உண்டாகும், நன்மை உண்டாகும், காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? இருளாக இருக்கிறது, நான் கைவிடப்படுகிற சூழ்நிலை மேலே இருக்கிறேன்னு சொன்னால், இருளில் இருக்கிறீங்க, என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பி அவர் நாமத்தின் மேலே ஸ்தோத்திரம் வைராக்கியம் கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இருள் வெளிச்சமாக மாறும். அங்கே வழிகள் திறக்கப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்தோத்திர கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க, அவரை சார்ந்து இருக்கிறீங்க, அவரை பிடித்து கொள்றீங்க. அவரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். எபிரேயர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வாசிங்க. எபிரேயர் 3:14வது வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கொண்டிருக்கணும். அப்போது கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த நம்பிக்கையை தளர விடக்கூடாது. அந்த